மறைந்த நடிகர் M.R. ராதாவின் மனைவியும் நடிகை ராதிகாவின் தாயாருமான கீதா வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார் அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து மறைந்த கீதாவின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மாவட்டம் திருநின்றவூர் அதிமுக கவுன்சிலர் அனிதா அழகேசனை முன்விரோதம் காரணமாக திமுகவினர் தாக்கியதாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை கோரி அதிமுகவினர் மனு அளித்தனர். திமுகவினரின் அராஜகங்கள் அதிகரிப்பதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியா என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொழில் கடன் வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த நபர்களை கைது செய்ய கோரி அதிமுக MLA பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ரூபினி பிரியா மற்றும் மல்லிகா ஆகிய இருவரும் கூலி தொழிலாளர்களுக்கு தொழில் கடன் வாங்கி தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் வரை முன்தொகையாக வாங்கிக் கொண்டு அப்பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் கேபிள் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் மோசடி போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாநகராட்சி அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் அறிவுறுத்தினார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட அர்ச்சனா நகர், மகா கணபதி நகர் ஆகிய பிரதான பகுதிகளில் மட்டும் தார் சாலை அமைக்கப்படுவதாகவும் சிறு சாலைகளில் தார் சாலை அமைக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் அதிமுக MLAவிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்ற அதிமுக MLA மாநகராட்சி அதிகாரிகளை நேரில் அழைத்து சிறு சாலைகளிலும் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதனையடுத்து தங்களின் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதியினர் தங்களது நன்றியை தெரிவித்தனர்.